இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். இங்க வந்து உங்களோட பொங்கல் கொண்டாடினது ரொம்ப சந்தோஷம். ரேவதி, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்க வந்து மறக்க முடியாத பொங்கலை ஆக்கிட்டீங்க. நீங்க 2 பேரும் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரோம் ரேவதி. சரவணன், உடம்பு நல்லா பாத்துக்கங்க. சரிங்க சார், நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. விடுங்க, இன்னும் எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? சரி, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, அப்ப நானும் அப்படியே கிளம்புறேன் மாப்பிள்ள. வந்த வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மீனாட்சி, டைம் ஆச்சு. சரவணா, அடுத்த பொங்கலுக்கு வருவேனா? வர மாப்பிள்ள. வர சிஸ்டர். போலாமா? போலாம். பாருங்க. சரிங்க சார். பாய். ஏய், அங்கே நில்லுங்க. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ண வெளியே கூட்டிட்டு போவேன்? டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அவன் மனசை கெடுத்து கேவலமா நடந்துக்கிற? இப்படி எல்லாம் நடந்துக்க உனக்கு அசிங்கமா இல்ல? அம்மா, இப்ப எதுக்கு இவரை திட்டுறீங்க? இவர் ஒன்ன என்ன கூட்டிட்டு போல, நான் தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன். பாத்தியாக்கா, புருஷனை ஒன்னும் சொல்லக்கூடாது, உடனே வக்காலத்துக்கு வந்துடுறா. அவ்வளவுக்கு அவ மனச மாத்தி வச்சிருக்கான். சித்தி, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இவரை நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன்னு சொல்றேன்ல, ஆனா இவரு தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு. இன்னைக்கு என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அத்தை, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இவ்வளவு கோபப்படுறீங்க? உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்ததுதான் பெரிய தப்பு. அதுக்கான பலனை தான் இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. ரேவதி என் கூட அனுப்பிச்சு வைங்க, நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன். நாளைக்கு பொங்கல் பண்டிகை, அத ரொம்ப சந்தோஷமா கொண்டாடலான்னு பார்த்தா அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க நினைச்சாலே பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், விடு. நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. ஓ, என்னக்கா நீ துப்பாக்கியோட நீ இருக்கிறத பார்த்த உடனே அவன் கதை இதோட முடிச்சிருவேன்னு நினைச்ச.
கடைசியில அவனை எதுவுமே செய்யாம விட்டுட்டேன். நீ இப்படி ஏமாறுவன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏய், இவனை வேற விதமா தான் டீல் பண்ணணும். அவன் என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடுறதே எனக்கு எரிச்சலா இருக்கு. நாளைக்கு பொங்கல் பண்டிகையில அவனை எப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறேன்னு பாரு. நான் கொடுக்கிற டார்ச்சர் தாங்க முடியாம நாளைக்கே அவன் இந்த வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிடுவான் பாரு. ரேவதி, இந்தா புது ட்ரெஸ் வாங்கிக்கோ. என்னம்மா எனக்கு மட்டும் புது ட்ரெஸ் கொடுக்கறீங்க, என் புருஷனுக்கு இல்லையா? புருஷனா? அது யாரு? உனக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது இல்ல, இனிமே அவனுக்கு எதுக்கு ட்ரெஸ்? ஈஸ்வரி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் இன்னும் நம்ம விட்டு மாப்பிள தான். அவருக்கு கொடுக்காம ரேவதிக்கு மட்டும் கொடுத்தா என்ன நியாயம்? இது பாருங்க, யாருக்கு Dress கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். என்ன யாரும் கம்பல் பண்ணி கொடுக்க சொல்லலாம் முடியாது. எனக்கு வேண்டிய எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன். வேண்டாதவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு நல்ல நாள்ல கூட இப்படித்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பியா? பாரு அந்த பொண்ண எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. அவளுக்காவது மாப்பிளைக்கு Dress கொடுக்க கூடாதா? அவ ஏன் பொண்ணு, அதனால நான் கொடுக்கறேன். அதுக்காக கண்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. யாருமா கண்டவங்க? அவரு என் புருஷமா. கொடுத்தா அவருக்கும் சேர்த்து கொடுங்க, இல்லனா நான் மட்டும் வாங்கிக்க மாட்டேன். நான் தான் அவன மாப்பிளையே இல்லைன்னு சொல்றேன்ல. அவ இந்த மாதிரி குழப்பத்தை உண்டு பண்ணதான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவனுக்கு புது Dress தர போறது இல்ல. அப்ப நானும் வாங்கிக்க போறது இல்லம்மா. புருஷனா? அது யாரு? உனக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது இல்ல, இனிமே அவனுக்கு எதுக்கு Dress? அவன் ஏற்கனவே டிரைவர் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருந்தான், இப்போ அதே வேலையை பார்க்கட்டும். இவன் டிரைவர் வேலையோட சேர்த்து வீட்டு வேலையும் பார்க்கட்டும், தோட்ட வேலையும் பார்க்கட்டும். அப்புறம் கடைக்கு போறது, ஈபி பில் கட்டுறது, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இவன் ஒத்த ஆளாவே செய்யணும். இங்க இருந்தா இவன் வேலை செஞ்சுதான் ஆகணும். வாங்க மாப்பிள, உட்காருங்க, சாப்பிடலாம். சரிங்க. டேய், நீ இப்ப இந்த வீட்டோட வேலைக்காரன். அப்படி கீழே போய் உட்காரு, வேலைக்காரி வந்து சாப்பாடு போடுவான். தேங்க்யூ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உனக்கு இனிமே ரேவதி ரூம்ல எல்லாம் இடம் இல்ல.